ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரியோட கையில ஏட்டோட ஃபோன் மாட்டிடுது. அப்படியே அதில உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்க போகும்போது, கரெக்டாட்டு சந்திரகலா ஒரு சூழ்ச்சி பண்ணி, அப்படியே அந்த ஃபோன எடுத்து வெளியில ஜன்னல் வழியா போட்டுறாங்க. அதே சமயத்தில சாமுண்டீஸ்வரி எப்படியாவது இந்த ஃபோன கிடைச்சிரணும். இந்த வீட்ல இருந்த ஃபோன யார் எடுத்திருப்பா? அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க தானே இந்த வேலை பண்ணியிருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே டென்ஷனா இருக்கத பார்த்த நம்ம கார்த்தி அவங்கள்ட்ட வந்து என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க. அதை கேட்டோன்னே சாமுண்டேஸ்வரி அவங்கள்ட்ட இல்ல மாப்பிள்ள அந்த ஏட்டோட போன் என் கையில கிடைச்சது. இதுல தான் வச்சிருந்தேன். அதுக்குள்ள யார் எடுத்தான்னு தெரியல, காணல. நீங்க தானே சொன்னீங்க அந்த போன் கிடைச்சதுன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும்னு. அதுக்காக தான் எல்லாம் சரி பண்ணி வச்சிருந்தேன். கடைசி நேரத்துல எல்லாம் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லும் போது நம்ம கார்த்திக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இது சந்திரகலாவோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு நம்ம கார்த்தி செம அதிரடியா அந்த போனை கண்டுபிடிச்சிடாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப இத்தனை நாளா நம்ம புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தப்பு, அந்த கிழவிக்கு மேல எந்த தப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. எப்படியாவது பரமேஸ்வரி பாட்டிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல சந்திராவோட எல்லா வேலைகளும் தெரிய வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த போனை கொடுத்துட்டு ஒருத்தங்க வெளியில வராங்க. அதை கவனிச்ச சந்திரகலாவும் யாரா இருக்கும், எதுக்கு இந்த வீட்டுல இருந்து வராங்கன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆளும் இங்க போன் சரி பண்ணதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது சந்திரகலாவுக்கு டவுட் வருது. யாருக்கு போன் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு சரி அந்த போனோட மாடல் இதான் தெரியுமா, அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆளும் இல்ல, அதுல ஒரு போட்டோவும் பேத்தி வயசுல இருக்க ஒரு சின்ன பிள்ளை போட்டோவும் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரகலாவுக்கு புரிஞ்சு போகுது. கண்டிப்பா இது அந்த சண்முகம் ஏட்டும் அவளோட பேத்தி போட்டோவா தான் இருக்கும். அப்ப இந்த போனு அக்கா கிட்ட தான் இருக்குதா? அக்கா எப்படியாவது இந்த போனை பார்த்துடக்கூடாது. நம்ம ஹஸ்பண்ட் சிவனாண்டியும் முத்துவேலும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே இந்த போன்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அது மட்டும் அக்கா பார்த்துட்டா சரி வராதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சம்பந்தமா ஏதாவது மாட்டிட போகுதுன்னு சொல்லிட்டு சந்திரகலா செமையா பதட்டப்படுறாங்க. அப்படியே வந்து பார்க்கும்போது கரெக்டாக நம்ம சாமுண்டேஸ்வரியும் அந்த ஃபோனை எடுத்து உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வேற ஒரு கால் வரும்போது சாமுண்டேஸ்வரி அந்த கால் அட்டன் பண்ண போகிற சைக்கிள் கேப்பில் சந்திரா அந்த ஃபோனை அப்படியே ஜன்னல் வழியாக வெளியில் போட்டுறாங்க. அதே சமயத்தில் சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்கும்போது அந்த ஃபோனை காண மாட்டேங்குது. யாரு தான் இதை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. சந்திராவும் வெளியில வந்து அந்த போன் எடுக்கிறதுக்குள்ள நிறைய சின்ன பசங்க வந்து அந்த போன் எடுத்துட்டு போயிடுறாங்க. இது யாரா இருக்கும், போன் இப்படி மாட்டிட்டே எப்படியாவது வந்து எடுத்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த பசங்க எடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சந்திரா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லா இடத்துலயும் போனை தேடி பார்த்துட்டு இருக்காங்க, எங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல நம்ம கார்த்திய சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து என்னத்த ரொம்பவே டென்ஷனா இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது சாமுண்டீஸ்வரி அவங்கள்ட்ட வந்து இல்ல மாப்பிள்ள ஒரு போன் இப்ப கிடைச்சதுல அந்த போனை தான் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு வந்து பார்க்கும்போது அந்த போனை காண மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட கார்த்தி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னத்த சொல்றீங்க, என்ன போனு அப்படின்னு விசாரிக்கும் போது சாமுண்டீஸ்வரியும் உண்மையில சொல்றாங்க. அந்த ஏட்டோட போனு தான் இருந்துச்சு, அதை தான் சரி பண்ணிட்டு இப்பதான் ஒருத்தங்க தந்துட்டு போனாங்க, ஆனா அதுக்குள்ள இந்த போனை காணல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கார்த்திக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. சரி அத்தை நானே பார்த்துக்கிறேன், எப்படியாவது அந்த ஃபோனை கண்டுபிடிச்சி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி அந்த ஏட்டு வேற ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வரேன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த ஃபோனில் ஏதாவது ரகசியம் இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் அது சரி பண்ணி பார்த்தா இப்போ எல்லாமே இப்படி ஆயிட்டுன்னு சொல்லும்போது கார்த்திக்கு புரிஞ்சு போயிடுது. கண்டிப்பாக இது வீட்டுக்குள்ளே நடந்திருக்குன்னா அது சந்திராவோட வேலையாக தான் இருக்கும். இனிமேல் இதை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திய சாமுண்டேஸ்வரி சரியத்தை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் சந்திராவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிருக்கு. இந்த விஷயத்த எப்படியாவது நம்ம ஹஸ்பண்ட்டை சொல்லணுமேனு சொல்லிட்டு சிவனாண்டிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டிகிட்ட எல்லா விஷயத்த சொல்லவும் சிவனாண்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணுற சந்திரா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டியது தானே, அந்த ஃபோன் மட்டும் அக்கா காரிட்ட மாட்டுச்சுன்னா அப்புறம் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வைக்கிறாங்க. அதை கேட்டோன்னே சந்திராவும் இப்போ என்ன
பண்ணுறதுங்க, எப்படியாவது அந்த ஃபோனை மீட்டெடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி என்கிட்ட சொல்லிட்டல, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இன்னொரு சைடு முத்துவேலுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. சரி என்ன பண்ணுறது, அதில் தானே எல்லா உண்மையும் மறைஞ்சிருக்கு, அதை மட்டும் இந்த சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டானா எல்லாமே சொதப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக சந்திரா நம்மளை நம்பிட்டே இருக்கா, அவளுக்கு மட்டும் அவங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணம் நம்ம தானே தெரிஞ்சதுன்னா ரொம்பவே பிரச்சனை ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறது மருமகனே அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவனாண்டி சரி அந்த சின்ன பசங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணிக்கலாம், எப்படியாவது ஃபோனை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் கார்த்தியை இன்னொரு பக்கமாக அந்த ஃபோனை தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனமும் கார்த்தியை சேர்ந்த மாதிரி ஃபோனை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கா செம கவலையாக இருந்துட்டு இருக்காங்க. பாட்டியும் துர்காவை என்ன சமாதானப்படுத்தினாலும் துர்கா சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. என்னோட தலை தீபாவளி வரப்போகுது, எப்படியாவது அம்மா கையால் ஒரு சாரீ கிடச்சிருமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அம்மா எனக்கு வாங்கி தரப்போகிறதே இல்லை, எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் துர்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. துர்கா நீ எதுவுமே யோசிக்காத, கண்டிப்பாக அம்மா கையினால் உனக்கு ஒரு சாரீ கிடைக்கும், அதனால் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அவங்க ஆசைப்படியே சாமுண்டீஸ்வரி எல்லாருக்கும் சாரீ எடுத்து கொடுக்கும்போது நம்ம ரேவதியும் சரிம்மா நம்ம கீழே எல்லாரும் வேலை பார்க்குறாங்களா, எல்லாத்துக்குமே நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரியும் அதுக்கு என்னம்மா எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. ஒரு வழியாக அவங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கும்போது உள்ள சாரியை நம்ம ரேவதி ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம துர்காக்கு அதை எடுத்து கொடுக்குறாங்க. துர்காக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது. எது எப்படியோ என்னோட அம்மா எடுத்து வச்ச சாரி எனக்கு ரொம்பவே சந்தோஷம்க்கா, என்னைக்கா இருந்தாலும் அம்மா என்னையும் நவீனையும் கொஞ்ச நாளில் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட துர்கா நம்பிக்கையாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபோனும் கையில் கிடச்சிடுது நம்ம கார்த்திக்கு. அப்படியே சாமுண்டேஸ்வரி அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. அதில் எல்லா வாக்குமூலமும் இருக்குது. சிவகாமியோட சாப்பாட்டில் முத்துவேல் கலந்த விஷம், அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே மாற்றினது வரைக்கும் எல்லாமே வாக்குமூலமாக இருக்குது. இதை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எல்லாமே காரணம் அந்த முத்துவேல் தானா, இத்தனை வருஷமாக அந்த குடும்பத்துக்கு மேலே பகையாக இருந்துட்டேனே, இத்தனை வாட்டியும் அந்த பாட்டி சொன்னப்புறவும் நான் நம்பவே இல்லையே, என்ன பண்ணுறது, ரொம்பவே முட்டாள்தனமாக இருந்துட்டேனே, இத்தனை நாளாக கண்மூடித்தனமாட்டு இவங்களை எல்லாம் நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. ஈஸ்வரி நீ எதுக்கு கவலைப்படாத, இப்போவாது உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சே, எங்கள் அம்மாவை பற்றி இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் எப்படியாவது பரமேஸ்வரி பாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்திக்கு இப்போ தான் மனசில் கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. ஒரு வழியாட்ட அத்தைக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, இனியாவது இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் அப்படியே போய் நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே பரமேஸ்வரி பாட்டியும் சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சு ஈஸ்வரி, எதுக்கு அழுதுட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது இது வரைக்கும் நான் உங்களை தப்பாக புரிஞ்சிட்டேன், என்னை ரொம்பவே மன்னிச்சிடுங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் கிடையாது, எங்கள் அம்மாவோட நிலைமைக்கு காரணம் அந்த முத்துவேல் தான்னு புரிஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் சந்தோஷமாக சாமுண்டீஸ்வரி மருமகளாக ஏற்றுட்டாங்கன்னே சொல்லலாம்.